சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி எபிசோடில் நம்ம முத்து மீனாவுக்காக தாலி செயின்லேருந்து வளையல் எல்லாமே தங்கமாக வாங்கிட்டாப்புல, விலை அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறாப்புல. இதை பார்க்குற மீனா இருந்துக்கிட்டு இவ்வளோ செலவு எதுக்கு பண்ணணும், பாதியை திருப்பி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல மீனா. ஆனால் முத்து இருந்துக்கிட்டு எனக்காகத்தானே உன்னோட தாலி எல்லாத்தையும் நீ பேங்க்கில் அடகு வச்சுருக்க, ஸோ அதுக்காகத்தான் நான் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுக்குறாப்புல. இப்போ மறுநாள் கல்யாண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாருக்குமே மெஹந்தி வைக்கிறாங்க, மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷனு. வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுமே மருதாணி வச்சுக்கிறாங்க. ஆம்பளைங்களாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் ஜாலியாக பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மிஸ்ரா சார் என்னடானா ஸ்வேதாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை பார்த்துட்டு நம்ம முத்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாப்புல. கொஞ்சம் எங்களையும் பாருங்கள், நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் எல்லாருக்குமே மருதாணி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம பார்வதி ஆண்டி என்ன சொல்கிறாங்க, யார் கை அதிகமாக செவக்குதோ அவங்க தான் புருஷன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பிவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நீ வேணா பாரு, விஜயாவோட கை தான் செவக்கும் அப்படின்னு நிறையா பார்வதி சொல்லி விட்டுருச்சு. ஆனால் ஸ்ருதி இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மாமா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க கை எப்படி செவக்கும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு தெரியாது, புரியாது, பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயாவுக்கு மருதாணி வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்ருதியோட அம்மாவுக்கும் இதை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னால் என்ன இவங்கெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே மருதாணி வச்சுட்டாங்க இல்லையா. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கும் மருதாணி வச்சே தீருவேன் அப்படின்னு நம்ம முத்துவும் ரவியும் சேர்ந்து பாட்டியை தூக்கிக்கிட்டு வந்து உட்கார வச்சு பாட்டி கையிலையும் மருதாணியை வச்சு விட்டுறாங்க. இப்போ எல்லாருமே மருதாணி வச்சுக்கிட்டாங்க. எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, முதல்ல காயிட்டும், அது வரைக்கும் நம்ம பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இவ்வளோதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.